16 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன உறைவிந்து வங்கி, கால்நடை மருத்துவமனை, 4 கால்நடை மருந்தகங்கள் உள்ளிட்ட 12 கட்டடங்களை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைப்பதோடு 118 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். கால்நடை பராமரிப்பு துறையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்கள் என பல்வேறு நிலைகளில் இதுவரை இல்லாத அளவில் 2174 பணி நியமன ஆணைகள் ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில் இன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 126 இளநிலை உதவியாளர்கள் மற்றும் 96 தடச்சர்கள் என மொத்தம் 222 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரிகார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து கால்நடை பராமரிப்பு துறையினுடைய சார்பில் 16 கோடியே 88 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன உறைவிந்து வங்கி, கால்நடை மருத்துவமனை மற்றும் 4 கால்நடை மருந்தகங்கள், 2 கால்நடை பெருக்கம் மற்றும் அதிநவீன அதிர்வுக்கு நிலையங்கள், மேலும் இணை இயக்குனர் அலுவலகம், 2 ஒருங்கிணைந்த பண்ணைகள் மற்றும் திருநாய்களுக்கான சிறப்பு கால்நடை மருத்துவ வளாகம் ஆகிய 12 கட்டிடங்களை திறந்து வைத்து 118 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 31 ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகள் மற்றும் நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி உற்பத்தி மற்றும் இறைச்சி பதப்படுத்தும் வளாகத்திற்கும் அடிக்கல் நாட்டி வருகிறார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் 126 இளநிலை உதவியாளர் மற்றும் 96 தட்டச்சர் பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட தேர்வுபட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் விவரங்களுக்கு நன்றி பாருங்க.